டெல்டா கிங் என்று அழைக்கப்படும் திரு மணல்மேடு சங்கர். அவரை பத்தி சில இன்ஃபர்மேஷன், சுவாரஸ்யமான தகவல்கள் எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா? 2005 மதுரை மத்திய சிறையில் ஒரு பகல் வேளையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பிரபல ரவுடி, மதுரையைச் சேர்ந்தவர். இந்த மாதிரி உங்க சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தோழர் வந்திருக்காரு. இவர் வடமாவட்டத்துக்காரு, டெல்டா பகுதி. உங்களை சந்திக்க விரும்புறாருன்னு சொன்னாரு. நான் தூங்கிட்டு இருந்தேன் என்னுடைய அறையில, மதுரை மத்திய சிறையில. நான் அப்ப ஆயுள் தண்டனை சிறைவாசியா இருந்தேன். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது, சரி வர சொல்லுங்க சந்திப்போம்னு சொன்னேன். அவரும் சாதாரண ஒரு கைலி டீ ஷர்ட்டோட வந்தாரு. வந்து என்னுடைய அறையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க 3 பேரும். அப்ப கூப்பிட்டு வந்த நண்பர் என்ன சொன்னாருன்னா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டாரு. அப்பதான் அவர் சொன்னாரு, என் பேரு மணல்மேடு சங்கரு. நான் வந்து தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்கள்ல இருக்கேன். எனக்கு விடுதலை சிறுத்தையில எல்லா நண்பர்கள் இருக்காங்க. தலைவர் எழுச்சி தமிழர் தெரியும்னு சொன்னாரு. நானும் சரி தலித் சமூகத்தை சேர்ந்தவர் சொல்லி உட்கார வச்சு பேசிட்டு, நான் வந்து கடலூர்ல இருந்து கமாண்டா இங்க வந்திருக்கேன். திருச்சியில இருந்தேன், கடலூர் வந்தேன். இப்ப தான் மதுரைக்கு வந்திருக்கேன்னாரு. சரி இப்போ உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னேன். இந்த மாதிரி நான் ரிமாண்ட் பக்கம் இருந்து, விசாரணை சிறைவாசி பக்கம் இருந்து தண்டனை பக்கம் வந்தேன்னா, எதனா செல்ல இருக்கலாம் அப்டின்னாரு. சரின்னு சொல்லி நானும் வந்து சூப்பரண்ட்ட போய், கண்காணிப்பாளர் போயி, இந்த மாதிரி ஐயா அவரு மணல்மேடு சங்கர் வந்திருக்காரு. அவரு அங்கிட்டு குளிக்க வசதி இல்லாம இருப்பாங்க. அதனால எங்க தண்டனை பக்கம் அனுப்பிட்டீங்கன்னா, அவர் வந்து என் கூட நட்பா ஒரு நண்பரா பழகிக்குவார், பேசிக்குவார், வச்சுக்குவாரு. அவருக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ன்னு. அப்ப சூப்பரண்ட் கேட்டாரு, "அவன் யார் தெரியுமா?" அப்டின்னாரு. இந்த மாதிரி திருவாரூர் பக்கத்துல மணல்மேடு பக்கம் ஊரு, நாகப்பட்டினம் பக்கம் மயிலாடுதுறை அப்டின்னு. "டேய்! அவன் 15 வயசுலயே கழுத்த அறுத்தவன்டா. அவன பத்தி உனக்கு என்னடா தெரியும்ன்னு?" என்ன கேட்டாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன இப்படி சொல்றீங்கன்னேன். அவன் 15, 14 வயசுல கழுத்த அறுத்துட்டு சிறையில இருந்தான். நான் அப்பயே வந்து அவன பார்த்துருக்கேன். நீ புதுசா எனக்கு கதை சொல்லாத. அவன் வந்தான்னா, மதுரை சிறையே வந்து செல்ஃபோன் ஆகி போயிரும் அப்டின்னாரு. நான் சிரிச்சேன். ஐயா ஒரு உதவி செய்யுங்க பாவம் அப்டின்னாரு. சரி போ பார்த்துக்கோன்னாரு. அதே மறுநாள் காலையில அனுப்பிவிட்டாரு. வந்து ஒரு செல்ல 7 செல்லுன்ற ஒரு செல் இருக்கு. ஒரு அறை 7 செல் உள்ள அறை. அது 7 செல்லு. அங்க வந்து இருந்தாரு. அப்புறம் மறுநாள் காலைல பார்த்தேன். முதல் நாள் பார்க்குறேன். பார்த்து பேசிட்டு இருந்தான். பேசிட்டு இது எப்படி வசதின்னேன். பரவாயில்ல வந்துட்டேன் ரொம்ப நன்றின்னாரு. மகிழ்ச்சி இருக்குண்ணே என்ன தேவைன்னா சொல்லுங்கண்ணேன்னு சொல்லிட்டு, தம்பியெல்லாம் கூப்பிட்டு அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டேன். வந்து அடுத்த நாள் காலையில வாக்கிங் போய் பார்க்குறேன். கண்காணிப்பாளர் என்ன சொன்னாரோ அந்த மாரி தான் இருக்காரு. 2 கையிலயும் செல்போன். 2 செல்லு. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா ஒரு செல் வச்சிருக்க ஜெயில்ல பெருசா இருக்கு. 2 செல்லோட இருக்காருன்ட்டு. என்ன அப்டின்னேன். என்னண்ணே அப்டின்னாரு. என்னங்கண்ணே அண்ணே நான் செல் இல்லாம இருக்க மாட்டேண்ணே. எனக்கு செல்ஃபோன் இல்லாம நான் தூங்க முடியாது. நான் இங்கிட்டு வந்ததே செல்ஃபோனுக்காண்டி தான் வந்தேன் அப்டின்னாரு. இததாங்க சூப்பர்ன்னு சொன்னாரு என்ட்ட. அவன் வந்தாலே மதுரை ஜெயிலே செல்லாகி போயிரும்னாரு. நீங்க அந்த மாரி ஆயிட்டீங்கன்னு. அண்ணே அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தாரு. நல்ல நட்பா இருந்தோம். அப்புறம் நான் போறத குறைச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு இயக்கத்துல இருக்கோம், கட்சியில இருக்கோம். அவரு கொஞ்சம் ரவுடிசமா இருந்தாங்க. அரசியலா இல்ல. அப்படியே ரவுடிசம் அப்படி இப்படி இருந்தாங்க. அப்புறம் சிறை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சிறையில வறுமை கோட்டுக்கு சிக்கலா இருக்கிற பசங்க எல்லாமே இருக்கிற இடம் தான் சிறை. அப்ப எல்லாருமே வந்துட்டு அவர்ட்ட கொஞ்சம் பொருளாதாரம், பணம்னா, எந்த நேரம் பணம் 20 நேரம் 30 நேரம் பணம் வச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த அறையில போனா சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், ஃபோன் பேசிக்கலாம், புது துணி எடுத்துக்கலாம், ட்ரெஸ் எடுத்துக்கலாம், சட்டி எடுக்கலாம் எல்லாமே புதுசா இருக்கும் அங்க. ஒரு அது கடை ஒரு மாரி, ஒரு ஸ்டோர் மாரி ஆமா நடந்துட்டு ஒரு ஸ்டோர் தான் அது. ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஸ்டோர். அங்க போனா எனக்கு தேவையானத எடுத்து வந்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஷட்டில் காக்கு, பந்து, வாலிபால் எல்லாமே இருக்கும். அப்படி போவாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம். சரி நம்ம போ வேண்டாம் அப்படின்னு குறைச்சுக்கிட்டோம். அ அப்படி வந்து நான் வந்தாரு. அப்ப நான் போனப்ப ஏன் வரமாட்றீங்க, பேச மாட்டீங்கம்பாரு. எனக்கு எல்லாமே தேவையா இருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு ஏதாவது உதவினா பேசுவோம்ன்னு போயிறது. அப்புறம் கொஞ்சம் நான் வந்து எனக்கு ஆயுள் தண்டனை வந்து எனக்கு விடுதலை ஆயிடுச்சு சென்னை ஹைகோர்ட்ல. விடுதலை வெளிய வரப்ப அ முதல் நாள் சொல்றோம். இரவு வந்து விடுதலைன்னு சொன்னோனே, ஒரு 5 மணிக்கு தகவல் வருது. அட்வொகேட் மனு. நானும் மணல்மேடு சங்கரும் ஒரு 7:30 மணி வரையும் பேசிட்டு இருக்கோம். லாக்கப் ஆகாமயே. அது வந்து சிறை வரலாற்றுல 5:30க்கு யாரும் லாக்கப் போயிருவாங்க. நாங்க ஒரு 7:30 மணி 7:45 லாக்கப் ஆகாம பேசிக்கிட்டே இருக்கோம். சூப்பரண்ட் மொதற்கொண்டு வந்துட்டாரு. என்ன லாக்கப் ஆகாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன சங்கர் இருந்துட்டு, "போங்க சார் வருவோம். பேசிட்டு அனுப்பி காலைல விடுதலை அண்ணன் வெளிய போயிருவாரு. பார்க்க முடியாது. அந்த பரபரப்புல இருப்பாரு" அப்படின்னு.
எனக்கு ஆச்சரியம். ஏன்னா 7:30 மணி 8 மணி வரையும் ஜெயில்ல வந்து லாக்கப்ல பேசுறோம்னா, அது அப்படி அப்படி ஒரு சிறைய வந்து தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாப்புல. 2வது வந்துட்டு அரசியல் ரீதியா இளைஞர்கள சிறைக்குள்ள இருக்க அத்தனை இளைஞரையும் தனக்கான நபர்களா உருவாக்குவாப்புல. பார்த்தாலே ஒரு கதாநாயகமே தோற்றம் இருக்கும். நீங்க ஒரு ஆணழகன் மாரி. ஏன்னா வந்துட்டு அவர் ரவுடின்னு சொல்ல முடியாது. ரவுடிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த முகத்தோற்றம் வந்து அவ்வளோ ஜிம் பாடியா இருப்பாப்புல. இந்த டீ ஷர்ட் போட்டு அப்படி நின்றாப்புலன்னா பளிச்சுன்னு இருக்கும் முகம் வெள வெளேன்ட்டு. அது பெருசா யார்ட்டயும் தன்னுடைய முகத்திலிருந்து ஒரு கோபத்த கூட காட்ட முடியாத ஒரு நபர். ம். அப்படிலாம் ரவுடி இருக்க மாட்டாங்க. நீ ரவுடிய பார்த்தா குர்ருன்னு இருப்பான், கிர்ருன்னு இருப்பான். கோவத்திலே இருப்பாங்க. நம்ம அப்படிதான் ரவுடில பார்த்துருக்கோம். ஆனா இவரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல, ஜாலியா இருப்பாப்புல, எதார்த்தமா இருப்பாப்புல. அந்த அப்ப நான் சொல்லுவேன், "நீங்க நம்ம அரசியலா கட்சிக்கு வாங்க. இந்த இதெல்லாம் விட்டுருங்க." சொன்னேன். "அண்ணே நம்மளால விட முடியாதுண்ணே. வாய்ப்பில்ல. நம்ம புலிய புடிச்சுட்டோம். விட்டாலும் கடிக்கும், விடலாலும் கடிக்கும்ண்ணே." அப்படின்பாப்புல. சிறைக்குள்ள யார் கஷ்டப்பட்டாலும், யாராச்சும் போய் சொன்னாங்கன்னா, அது இந்த சமூகம் தான் கிடையாது. தலித்து அப்படிலாம் கிடையாது. யாரு போய் சொல்லி கஷ்டம் சொன்னாலும், அவங்களுக்கு குடுத்து உதவுவாப்புல. பிணை எடுத்துறது, அ முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்றது. அவரால வெளிய அந்த குடும்பத்துக்கு உதவி செய்றது. இந்த சிறையில பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அதுல உள்ள வெளிய இருக்க நபர்களுக்கு உதவி செய்றது. இந்த மாரி செய்வாப்புல. கடைசியா வந்து எனக்கு ஒரு நாள் ஒரு தொலைபேசி வந்துச்சு. அ ஒரு வழக்கறிஞர்ட்டருந்து எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு. அப்ப செல்ஃபோன் வந்து பட்டன் செல் தான். 2007 நெனைக்கிறேன். 2007. அப்ப மாரி என்கவுண்டர் மணல்மேடு சங்கரம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்துல என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு 7 மணிக்கு சொல்றாப்புல. 6:30க்கு தான் என்கவுண்டர் நடந்திருக்கு. அப்போ 1/2 மணி நேரம் ஃபோன் சொன்ன மாரி நியூஸ் பார்த்தா பாருங்கன்னு. எனக்கு ஆச்சரியம். என்னன்னா, நான் காலைல தான் ஃபோன்ல பேசினேன். அதுக்கு மொத நாள் தான் ஃபோன்ல பேசுறேன். டெய்லி ஒரு 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணிருவாப்புல. நான் வந்ததுலருந்து. நான் வந்து ஒரு 4, 5 நாள் தான் ஆகுது. வெளிய வந்து. அப்ப டெய்லியும் காலைல ஃபோன் பண்ணிருவாரு, பேசுவாரு, வைப்பாரு. நானும் பேசுவேன். நானும் வந்துட்டு சொல்லுவேன். அப்ப இப்படி ஒரு என்கவுண்டர்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அப்ப உடனே மறாநாள் அண்ணன் எவிடன்ஸ் கதிர் இருக்காரு மதுரையில. எவிடன்ஸ் அமைப்பு நடத்துற சாட்சியம் சொல்லி. அப்ப அவர் வந்துட்டு வாங்க போயிட்டுருவோம். என்கவுண்டர் இடத்த பார்த்துருவோம் போவோம்ன்னு சொல்லிட்டு, நானும் அவரும் புறப்பட்டு ஒரு அம்பாஸ்டர் கார்ல கீரனூருக்கு போனோம். அந்த என்கவுண்டர் இடத்த பார்த்துட்டு, தஞ்சை மருத்துவமனைக்கு போயி, அங்க வந்து மணல்மேடு சங்கருடைய அந்த உடல பார்த்தா, உண்மையிலேயே கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா நம்மோட நெருங்கி பழகி, பேசி, சாப்பிட்ட ஒரு மனிதன், அந்த பிளாக் டீ ஷர்ட், ஜீன்ஸ் பேண்டோட அப்படியே படுத்திருக்கும்போது, அது நமக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னடா இப்படியான்னு. அப்புறம் சில நாள் கழிச்சு நான் கேட்கும்போது, சில காவலர்கள் சொன்னாங்க, துப்பாக்கில சுடும்போது ஓட சொன்னான். ஓடல. நீ சுடணும் முடிவுபட்டா சுடு அப்படின்னு சொல்லி நின்டாப்புல. அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆள் அப்படிதான் சொல்லுவாப்புல. ஓடிலாம் என்னத்த முடிவு பண்ணிட்ட, நீ சுடு. நான் ஓடி நீ என்ன செய்ய போற? அப்படின்னு ஒரு கேரக்டர்ல அப்படிதான் சுட்டாங்க. சுட்டோம்ன்னு சொல்லி சொன்னாரு. ஒரு அந்த அந்த என்கவுண்டர்ல இருந்த ஒரு நபரு சொன்னாரு, நாங்க தான் சுட்டோம். அவரு வந்து ஓடல. 2வது வந்துட்டு, அவர் சுட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடியா இருக்கும்போது, ஒரு நபர் வந்து ஒரு ஆளுங்கட்சியில உள்ள ஒரு நபர், அந்த அன்னைக்குள்ள ஒரு ஆளுங்கட்சியில உள்ள நபர் வந்து ஒரு அரசியல்வாதி. அவர் தொடையில வந்து அடிச்ச மாரி, கத்தி வச்சு குத்துன மாரி சொன்னாங்க. இதெல்லாம் அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுச்சு. வந்து அவர் வந்து பார்த்துட்டு போனாரு. அதுவரைக்கும் இந்த காவல்துறை வந்து யார்ட்டயும் ஒப்படைக்காம, அந்த நபரோட இதுக்கு வச்சிருந்தாங்க. இறந்த பிணத்தோட தொடையில அவங்க தொடையில ஒரு காயம். கத்தி வச்சு ஒரு குத்திருக்காங்க. காயம் கத்தி வச்சு குத்திருக்கு. காயம் இருந்துச்சு. 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 நான் பார்த்தோம். நாங்க பார்க்கவும் காயம் இருந்துச்சு. ம். பின்னால கேட்கும்போது அந்த ஒரு ஒரு முக்கியமான நபர் வந்து குத்திட்டு போனாரு அப்டின்ட்டு. செத்த பிணத்த கூட வந்து அடிக்கணும்னு தோணுவாங்கல்ல சில பேர் அந்த வெறியோட இருப்பாங்க. அப்படி சொன்னாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் வந்து மணல்மேடு சங்கர்னாலே நமக்கு வந்து அந்த முகத்தோற்றம், லைட்டான தாடி, அந்த அப்படியே ஒரு அழகான தோற்றம். இன்றைக்கும் தமிழ்நாட்டுல ரவுடிகள்லயே ஒரு ஆணழகன்னு சொல்லலாம். ம். இருக்கிற தாதா, ரவுடி அப்படிலாம் இருப்பாங்கல்ல. அப்படி ஒரு ஆணழகன். என்னன்னா, நீங்க மணல்மேடு சங்கர்னா தலித் அப்படின்னு பார்ப்பான். அதெல்லாம் கிடையாது. தலித் தாண்டி அனைத்து தரப்பு மக்கள்ட்டயும், அது முக்குலத்தரா இருக்கட்டும், பிள்ளைமார், செட்டியார், கோனாரு, எல்லா தரப்பு மக்கள்ட்டயும் நான் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மனிதனாக, அவர் கோஷ்டிலயும் எல்லாரும் இருந்தாங்க. எல்லா சமூக கோஷ்டில தான் இருந்தாங்க. அதெல்லாம் யாரும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா, அப்படிதான் அவரு வளர்ந்தா உருவாக்கி இருந்தாப்புல. என்ன ஒரு பாவம்னா, இந்த ஃபீல்டு இந்த இந்த ரவுடிசம் என்பதே வந்துட்டு, கத்தி எடுத்தா கத்தி தான் சாவுன்னு இருக்குல்ல. அது யாராலும் மாத்த முடியாது. ஏனென்றால், நம்ம எடுக்கின்ற ஆயுதம் தான் நம் எதிரியை தீர்மானிக்கும், நம்மளையும் தீர்மானிக்கும்.
அதனால் அவர் வந்து ஒரு நல்ல மனிதன், குணத்தில் நல்ல மனிதன். அவர் நமக்கு மற்றபடி அவர் பிறந்த வளர்ந்தெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப வறுமை கோட்டுக்குள்ள உள்ள குடும்பத்துல இருந்து டெல்டா பகுதியில் சாதி ஒழிப்புக்காக அங்குள்ள அரசு நெருக்கடிகள், மற்ற காவல்துறை, சாதியவாதிகளுக்கு எதிராக ஒரு பிம்பமா, ஒரு அடையாளமா இருந்திருக்காருல. அப்படின்றப்ப ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையா வந்திருக்கலாம் அரசியல்ல. ரவுடிசத்துல போனால வீழ்த்தப்பட்டார். அதான் பெரிய வேதனை.